Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஹோம்மேட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ஒரு 10 ஐட்டம்ஸ் எப்படி பண்றது வீட்லன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் நம்ம என்ன ரெடி பண்ண போறோம்னா ஆட்ரி க்ளே தான் பண்ண போறோம். ஆட்ரி க்ளே பண்றதுக்கு நான் மைதா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய், அதுக்கு அப்புறம் உப்பு. இப்போ வந்து உப்பு ஒரு பவுல்ல போட்டுட்டு அதுல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கரைச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு உப்பு தண்ணியா ரெடி ஆகணும். அந்த மாதிரி கரைச்சு ஒரு ஓரத்துல வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மைதா மாவு கூட சேர்த்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த உப்பு தண்ணியை எடுத்து அதோட சேர்த்து கலந்துக்கோங்க. ஓகே, சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்ரி க்ளே வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பு தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேயா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். என் கையில் நல்லா ஒரு பால் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது இதை வந்து ஒரு கவரில் போட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஒரு சின்ன இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஆர் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சுருங்க. ஓகேவா, ஃப்ரிட்ஜரில் வந்து ஒரு 8 hours கிட்ட வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான க்ளே வந்து ரெடி ஆகிடும். இந்த க்ளே வச்சுட்டு நான் கிராஃப்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அது வந்து வேறு வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவையும் சூப்பராக இருக்கும். இந்த க்ளே வச்சு நான் வந்து ஒரு சின்ன கிளி மாதிரி வச்சு கிராஃப்ட் பண்ணி காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நான் வந்து எந்த ஒரு ஹோம்மேட் ஐட்டம்ஸ் ஸ்டார்டிங்கில் செஞ்சுருப்பேன், அதை வந்து செஞ்சும் காமிச்சிருப்பேன். அதாவது அந்த திங்ஸ் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணியும் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு இந்த க்ளே. அதனால ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ஹோம்மேடாக பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பெயிண்ட் வீடியோ வந்து நிறைய பேர் ரிக்யூஸ் பண்ணி கேட்ட வீடியோ. அப்போ வந்து ரொம்ப ரிக்யூஸ் பண்ணி கேட்ட வீடியோ ஒன்று. அதே மாதிரி நல்லாவுமே இந்த வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் என்னென்னா பான்ஸ் பவுடர் வச்சு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபெவிகால் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பான்ஸ் பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பெயிண்ட் எவ்வளோ திக்னஸாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு வந்து நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கலந்துக்கலாம். பட் வந்து ரொம்ப தண்ணியானாலும் நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 4 பாட்டில்ஸில் போட்டுட்டேன். ஆல்ரெடி பெயிண்ட் காலியாக போன பாட்டில் எங்கிட்ட இருந்துச்சு, அந்த பாட்டிலில் போட்டிருக்கேன். போட்டுட்டு கலரிங்காக வந்து ஃபஸ்ட்டு கேசரி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனாவோட இங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கெட்சஸ் இருக்கும்ல, ஸ்கெட்சஸில் இருக்கிற அந்த ரீஃபில் மட்டும் எடுத்து அதோட கலர் எடுத்திருக்கேன். 2 கலருக்கு எடுத்திருக்கேன், ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க்கு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கலர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கலரிங் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், பெயிண்டிங். ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் ப்ரஷ் ரெடி பண்ண போகிறோம். பெயிண்ட் ரெடி பண்ணியாச்சு, அதுக்கு ப்ரஷ் வேணும்ல, அதையும் வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் நான் ஒரு 3 மெத்தட் சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு ஸ்ட்ரா வச்சு பண்ண போகிறோம். ஸ்ட்ரா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி நூல், கண்டிப்பாக இந்த நூல் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அந்த நூலை வச்சு பண்ண போகிறோம். நூலை வந்து நான் இப்போ எப்படி சுற்றி கட்டிட்டு கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கையிலேயே சுற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராக்குள்ளே அந்த நூலை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டாப்லர் பின் போடுறேன். ஸ்டாப்லர் பின் போட்டோன்னே நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரஷ் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது டைப் 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்ட்ராலாம் தேவையில்ல, சும்மா ஒரு A4 ஷீட் எடுத்து அதை வந்து ஸ்டிக் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் வந்து நம்மகிட்ட தேங்காய் நார் இருக்கும்ல, அந்த நாரை வந்து சீப்பு வச்சு நல்லா சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தளவு ப்ரஷ் வேணுமோ அந்தளவு பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணோம்ல, அந்த ஸ்டிக்கோட ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியான இன்னொரு ப்ரஷ்ஷும் ரெடி ஆகிடும். ஓகேவா, அடுத்த ப்ரஷ் வந்து இது ஸ்பாஞ்ச் ப்ரஷ். ஓகே, இது வந்து பாட்டில் கிராஃப்ட்டுக்கெலாம் நிறைய பண்ணலாம், அந்த மாதிரி ப்ரஷ். அதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு சின்னதாக எந்த அளவு பீஸ் வேணுமோ கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்டிக்கில் வச்சு இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் ஆர் ஏதாச்சும் ஒரு த்ரெட்டை வச்சு கட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக ஒரு ஸ்பாஞ்ச் ப்ரஷ் ரெடி ஆகிடும். இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாமா. ஒரு 3 மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கோம். இது 3 மெத்தட்லேயுமே எப்படி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நான் வந்து ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து 3 ப்ரஷ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதில் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூலில் செஞ்சோம்ல அந்த ப்ரஷ் தான். அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் செஞ்சோம்ல அது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பாட்டில் கிராஃப்ட்டு இந்த மாதிரி குட்டீஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் க்ளூ ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஃபெவிகால் மாதிரி ஒரு மெத்தடுக்கு தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். ஆக்சுவலி மைதா கண்டிப்பாக க்ளூவாக நம்ம யூஸ் பண்ணலாம், மைதா மாவு இருந்துச்சுன்னா. ஏன்னா மைதா மாவு நல்லா பிசன் மாதிரி ஒட்டிக்கும். அதனால மைதா மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்துருக்கேன், சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்தாச்சு, சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர், இதை மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு க்ளூ ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளானது. இது கெட்டு போகாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போது என்கிட்ட ஏற்கனவே வந்து ஃபெவிகால் காலியாக போன பாட்டில் இருந்துச்சு. அந்த பாட்டிலுக்குள்ளே எடுத்து நான் இந்த க்ளூவை சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு பேப்பரில் நான் வந்து இந்த மாதிரி சின்ன ஃப்ளார் செஞ்சு நம்ம செஞ்ச இந்த கம் வச்சு ஒட்டி பார்த்தேன். நல்லா தான் ஒட்டுது. நீங்கள் வந்து குட்டீஸாக இருக்கீங்க, கம்மு வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்போ பேப்பர் கிராஃப்ட்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த கம் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வால் ஹேங்கிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து வால் ஹேங்கிங் கிராஃப்ட் பண்ணுறீங்க, பேப்பர் கிராஃப்ட் பண்ணுறீங்க, கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் மைதா மாவு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அந்த மைதா மாவு வச்சு இது ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். ஓகேயா? இந்த ஃப்ளார் கூட பாருங்கள் நான் செஞ்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அது கீழே விழுகவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓரளவு பேப்பர் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கட்டர். இது வந்து நம்ம கிராஃப்ட்லாம் பண்ணுவோம்ல, கிராஃப்ட்டுக்கு நைஃப் தேவைப்படும். சின்ன சின்ன பேப்பர்ஸு, கார்ட்போர்டு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நைஃப் தேவைப்படும். அதுதான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஐஸ் குச்சி போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேடில் பாதி பீஸ் போதும். அதை வந்து நைஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்குக்கு 2 ஸ்டிக்குக்கும் நடுவில் வச்சு ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிடுறேன். ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டிட்டோன்னா கிராஃப்ட் நைஃப் ரெடி ஆகிடும். இது பார்க்குறதுக்கு நைஃப் மாதிரி ஒரு லுக்கில் இருக்கணுங்கிறதுக்காக வெளியே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நைஃபை. ஓகேவா? சும்மா நம்ம ஸ்கெட்ச் வச்சே பண்ணிக்கோங்க. 2 சைடும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியான ஒரு கிராஃப்ட் நைஃப் ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த மாதிரி சிப்ஸு கவரில் வச்சு நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுறோன்னா ஈஸியாக வந்து இதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஏதாச்சும் கட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் நம்ம பண்ணிட்டோம் இந்த கிராஃப்ட் கட்டர். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட் பண்ண போகிறோம். ஃபோம் ஷீட் வீட்டிலே எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு இப்போ வரைக்கும் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லித்தர மெத்தட் தான். ஒன்றுமே இல்லை, சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட் சைஸ்க்கு சார்ட் பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஃபெவிகாலை போட்டுட்டு நம்மகிட்ட டிஷ்யூ பேப்பர் இருக்கும்ல, அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து இதில் ஒட்டிடுங்க. டிஷ்யூ பேப்பரை மேலே உங்களுக்கு வந்து ஃபோம் ஷீட் எப்படியும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால திக்னஸாக இருக்குது, எந்தளவு வந்து ஃபோம் ஷீட் திக்னஸாக இருக்குமோ அந்தளவு வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரை போட்டு ஒட்டிக்கோங்க. நான் ஒரு 3 டிஷ்யூ பேப்பர் கிட்ட மேலே ஒட்டியிருக்கேன். ஃபுல்லாக ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத பின்னாடியும் சேர்த்து ஒட்டுறேன். முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து ஃபோம் ஷீட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, நான் ஒட்டுற மாதிரி. இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வளைச்சி பார்த்தீங்கனாலே ஒரு ஃபோம் ஷீட்டோட எஃபெக்ட் நம்மளுக்கு இந்த ஷீட்டில் கிடச்சிருக்கும். நல்லாவே தெரியும் அது டிஃப்ரெண்ட்டு. இப்போ அதை 2 கட் பண்ணிவிட்டு நான் 2த்துக்கும் தனித்தனி கலர் பண்ணிக்கிறேன். ஒன்றுத்துக்கு மட்டும் நான் கலர் பண்ணுறேன், ஒன்றுத்துக்கு கலர் பண்ணல. நான் வந்து ஒரு ஷீட்டுக்கு வந்து ரெட் கலர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வழுவல்னு பார்க்குறதுக்கு ப்ளைன் ஃபோம் ஷீட் மாதிரியே கிடைக்கும். நான் இந்த ஃபோம் ஷீட்டை வச்சு கிராஃப்ட் கூட பண்ணி காமிச்சிருக்கேன், ஒரு வால் ஹேங்கிங் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால ஃபோம் ஷீட் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கொஞ்சம் கலரிங்கும் டிஷ்யூ பேப்பரும் இருந்தால் ட்ரை பண்ணிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸ்டிக்கி நோட்ஸுமே வந்துட்டு நிறைய குட்டீஸ் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கலர் பேப்பர்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் ஸ்டிக்கி நோட்ஸ் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு தேவைப்படுற மாதிரி இப்போ நான் வந்து கொஞ்சம் சைஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தான் கிடையாது, ஒரு ஆப்பிள் ஷேப்பில் நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் வேணும்னா கூட, ஒரு ஹார்ட் ஷேப்பில் வேணும்னா கூட நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் நிறைய பேப்பர்ஸை கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரே ஷேப்பில் 3 பேப்பர்ஸ் வந்து கலர் பேப்பர்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசு சின்னதுமாக. இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்டிக் கம் இருக்கும்ல, ஃபெவிஸ்டிக்கு, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பேப்பருக்கும் மேலே கொஞ்சமாக ஸ்டிக் பண்ணிவிட்டு, அதாவது அந்த கம்மை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம பிரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரியே அது அசம்பிள் ஆகும். ரொம்ப வந்து அந்த ஸ்டிக் கம்மை வந்து பேஸ்ட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக பேஸ்ட் பண்ணணும். லைட்டாக அது வந்து ஒட்டிகிட்ருக்கணும், நம்ம எடுக்கும் போது ஈஸியாக வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேயா? அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லைட்டாக டபுள் சைட் டேப் இருக்கும்ல, அதை கூட ஒட்டிக்கலாம், இந்த ஐடியா பிடிக்கல அப்படின்னா. இப்போ பாருங்கள், நான் ஸ்டிக்கி நோட் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸ்டிக்கி கம் வச்சுட்டு ஸ்டிக்கி நோட் ரெடி பண்ணியாச்சு. பட் இதில் நான் கொஞ்சமே அந்த ஸ்டிக்கு கம்மை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது நம்ம வந்து அதை பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி இருக்குது அந்த பேப்பர் பார்க்குறதுக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஈஸியாக ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிஷ்யூ பேப்பர் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மெத்தட் இது. அதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சாதாரண பேப்பர் இருந்தால் போதும். அந்த பேப்பரை நல்லா கசக்கிக்கிட்டே இருந்தோன்னா டிஷ்யூ பேப்பர் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து A4 ஷீட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக நம்மக்கிட்ட கடையில் விற்கும் இல்லையா, அந்த ₹1 சொல்லிட்டு 2 பேப்பர் ₹1 சொல்லிட்டு விற்கும்ல, அந்த பேப்பர் இருந்தாலே போதும். அந்த பேப்பரை உங்கள் கையில் வச்சு நல்லா வந்து கசக்கிக்கோங்க.
இந்த பேப்பர் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோட எஃபெக்ட்டுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கசக்கிக்கணும். கசக்கிட்டு திரும்பவும் பிரிங்க, திரும்பவும் கசக்குங்க, திரும்பவும் பிரிங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் வந்து நல்லா கசக்கி நான் டிஷ்யூ பேப்பர் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் 2 கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஈஸியாக நம்மளோட டிஷ்யூ பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தாலே கிழிஞ்சிரும். அந்த மாதிரி இந்த பேப்பருமே வந்து ஸ்மூத்னஸாக வந்துருச்சு நம்மளுக்கு. இதை நம்ம டிஷ்யூ பேப்பரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த பேப்பரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் ஃப்ளவர்ஸ் செய்வோம்ல, அந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ்லேயும் செய்யலாம். சாதா பேப்பருக்கும் இந்த பேப்பருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிட்டர் ஷீட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிளிட்டர் ஷீட் பண்ணுறது வந்து ஒரு 3 மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து 2 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் சார்ட் பேப்பரில் வந்து ஸ்டிக் கம் இருக்குல்ல, அந்த கம்மை பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிட்டர் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக இடத்துக்கும் ஸ்டிக்கி கம்மை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இடத்துக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளிட்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிக்கு கம் வச்சு ரெடி பண்ணது இப்படி தான் வந்துச்சு எனக்கு. ஓகே, அதுக்கப்புறமா நான் வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர், அந்த கலர் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் கலர்லேயே கம்மு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதே மாதிரியே க்ரீன் கலர்லேயே கொஞ்சம் கிளிட்டருமே சேர்த்துருக்கேன். கம்மையும் கிளிட்டரையும் சேர்த்து அந்த கிளிட்டர் பேஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த பேப்பருக்கு மேலே 2 கோட் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இன்னொரு கோட் கொடுத்துட்டு இன்னுமே நல்லா டார்க்காக கிளிட்டர் தெரியணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கிளிட்டரையுமே அதுக்கு மேலே தூவி விடுறேன். தூவி விட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுருங்க. இது நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு கிளிட்டர் ஷீட் மாதிரியே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். அது வந்து A4 ஷீட் தான். அந்த ஷீட்டில் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலர் கம் நம்மகிட்ட ஃபெவிகால் இருக்கும்ல, ஃபெவிகாலை வந்து தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து அந்த ஷீட்டுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிளிட்டர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் கிளிட்டர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக வந்து அதையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத தட்டி விட்டுட்டு நல்லா காய வச்சுருங்க. அந்த கிளிட்டர் வந்து வெளியே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஷீட்டை அதுக்கு மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டியை வச்சு மேலே 2 பேப்பருக்கும் உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த கிளிட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது வெளியே. அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா, பண்ணிட்டு எடுத்துகிட்டு இதையும் நல்லா காய வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிளிட்டர் ஷீட் 3 மெத்தடும் ரெடி பண்ணிட்டோம். இந்த 3 மெத்தடில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். குட்டீஸ் வந்து ஏதாச்சும் பேப்பர்ஸு, பென்னு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபைல் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஷீட் என்கிட்ட இருந்துச்சு. இது வந்து டைரியிலலாம் வரும் பார்த்திங்களா, பெரிய பெரிய டைரியிலலாம், அந்த ஷீட்ஸ் தான். இந்த மாதிரி ஷீட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த OHP ஷீட் இருக்கும் இல்லையா, கிளாஸ் ஷீட்னு சொல்லுவோம்ல, அந்த ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷீட் இருந்துச்சுன்றனால இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு ஒரு 4 பீஸ் கிட்ட எடுத்திருக்கேன். 3 பீஸை ஒன்றா வச்சுட்டு இன்னொரு பீஸ் மட்டும் இப்படி சைடில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. அதை சுற்றியுமே வந்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. போட்டுட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைல் மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகிடும். பட் அந்த ஸ்டாப்லர் பின் வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, அதே மாதிரி கையில் குத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதை நீல பீஸாக எப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோம் ஷீட்டை வந்து சுற்றி நம்ம டெக்கர் பண்ணி ஒட்டிக்கலாம். இது வந்து ஸ்டிக்கர் டைப் அப்படிங்கிறனால ஈஸியாக கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஒட்டிட்டேன். நீங்கள் சாதா ஃபோம் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா ஃபெவிகால் ஆர் ஃபெவிபான் போட்டு ஒட்டிடுங்க. இப்போது சுற்றியுமே ஒட்டியாச்சா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக அதே ஃபோம் ஷீட் எடுத்து அதில் கொஞ்சம் ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணுறேன். கொஞ்சம் சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு 3 சைஸில் கட் பண்ணுறேன். கட் பண்ணி அதை வந்து நம்ம அந்த ஃபைலுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம். ஓகேவா, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதோட ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ஐடியா. ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்குமே கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக இருக்கும் இந்த ஃபைல் பார்க்குறதுக்கு. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே 3 லேயர் இருக்குது. இந்த 3 லேயரில் நம்மளுக்கு பிடிச்ச பேப்பர்ஸு, அப்புறம் பென்னு, பென்சில் இது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். பென்சிலெல்லாம் நான் முன்னாடி வைக்கிறேன், பேப்பர்ஸ்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். ஆயில் ஷீட்டு, கிராஃப்ட் திங்ஸு, கிராஃப்ட் பேப்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட இந்த ஃபைலில் வந்து ஈஸியாக நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே இந்த ஃபைல் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃபைல் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 10 மெத்தட் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.